வருகிறோம். ஆண்டவரே, மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக, பரலோகத்திலிருந்து நீ அனுப்புகிற உம்முடைய மன்னாவை நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாக, அதன்படி வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு பலன் தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். அடியனை கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மொழிபெயர்க்கிற ஆண்டவரே, சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் ஆண்டவரை எங்களை மறைத்து கொள்ளும் ஆண்டவரை, நீர் வெளிப்படும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good. புதிய ஒரு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். He has given us a good new day today. ஆகவே அவருடைய கிருபைகளை நினைத்து, அவருடைய இரக்கங்களை நினைத்து நாங்கள் அவரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். We think of His grace and mercies and we praise and worship Him. ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படிக்காக ஆண்டவர் என்னோடு பேசின விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக உங்களிடத்தில் நான் கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். I'm going to ask you a question before I move on to today's word. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மேற்கொள்ள முடியாத அல்லது நீங்கள் போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதாவது இன்னும் அதுக்கு உங்களால் வெற்றி கொள்ள முடியாமல் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு விடயம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். You might be having some problems or troubles that you cannot overcome or face the challenges. அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிதென்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். Just think of that problem and how big is it. ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகவும் உயரமான ஒரு பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். You might be thinking that that is the biggest problem that I have ever faced this world. ஒருவேளை இன்றைக்கு உலகத்தில் மிகவும் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் எங்களுக்கு சொல்ல முடியும். If you know what is the greatest mountain in the world, and you can tell that. உலகத்தில் மிகவும் உயரமான சிகரம் எவரெஸ்ட், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். Everest is the biggest mountain in the world. அதை விட ஹையஸ்டா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. There's nothing higher than that in this world. ஆனா நீங்க சொல்ல முடியும் அதை விட என்னுடைய பிரச்சனை பெருசு. But you might be saying that my problem is bigger than that. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. But you got a good news today. அந்த பிரச்சனையை பார்க்கிலும் About the problem, ஒரு பெரிய ஒரு காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறது. There's a biggest thing in this world. அது என்ன என்பதை தான் இந்த காலவெளியில் நாங்கள் தியானிக்க போகிறோம். So we are going to meditate about that word. அதுதான் என் கிருபை உனக்கு போதும். That's what it is. My grace is sufficient for you. நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுடைய குடும்ப ஜெபம், எங்களுடைய சபை ஜூம் வழியான மீட்டிங்கில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? I don't know how many of you remember the word that I shared with you on last Sunday through Zoom. தேவனுடைய இரக்கத்தை குறித்து உங்களோடு நான் பேசினேன். I was talking to you about God's mercy. ஏனென்றால் எப்போதும் பைபிளிலே இந்த கிருபை இரக்கம் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்ததாகத்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. We can see in the Bible that this grace and mercy is always interlinked. என்றால் ஒரு பறவைக்கு எவ்வாறு இரண்டு ரெக்கைகள் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கிருபையும் இரக்கமும் எப்போதும் இணைந்து இருக்கும். Grace and mercy is always linked together as a bird has two wings. ஆகவே எப்போதும் ஒரு பறவை ஆகாயத்திலே அழகாக பறக்க வேண்டுமானால் ரெண்டு ரெக்கைகளும் எப்போதும் சமமாக செயல்பட வேண்டும். In order for a bird to fly evenly on the heaven, it has to have two wings. அவை ஒன்றை ஒன்று என்ன செய்ய முடியாது, மிஞ்சிக் கொள்ள முடியாது. One wing cannot win the other one. அல்லது ஒன்று இல்லாமல் ஒன்று செயல்பட முடியாது. One cannot work without the other one. அல்லது ஒரு coin எடுத்தோம்னால் அதிலே ரெண்டு பக்கங்கள் மிக அவசியம். If you take a coin, there are two sides to it and two sides are important. அது ஒரு பக்கம் மாத்திரம் இருந்து ஒரு பக்கம் blank இருந்தால் அது
ஒரு பொய்யான ஒரு நாணயமாக மாறிவிடும். If it has only one face and if there's no other face, then it's a fake one. அதே மாதிரி தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த இரக்கமும் கிருபையும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. In our Christian life, grace and mercy is really important. அதனால தான் தேவன் எப்போதும் தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் எங்களுக்கு ஈந்தளிக்கிற நல்ல ஒரு தகப்பனாக நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். So that's why our Lord is giving us grace and mercy always. ஆகவே கடந்த வெள்ளிக்கிழமை அந்த இரக்கத்தை குறித்து அதனுடைய அவசியத்தை குறித்து உங்களோடு நான் பேசியிருந்தேன். I spoke to you last Friday about his mercy and grace. இரக்கம் என்பது ஒரு கயஸ் நிலையில் இருக்கிற உயர்வான நிலையில் இருக்கிற ஒருவர் தாழ்வான ஒருவரை நோக்கி அவர்கள் பக்கமாக தன்னுடைய காரியத்தை திருப்புகிறது தான் இரக்கம். Mercy is the one, it's like someone who is on the higher position to look upon the one who is on the low position. அதாவது பரலோகத்தில் இருக்கிற கடவுள் இந்த பூமியில் இருக்கிற மனிதனை நோக்கி பார்ப்பதே அவருடைய இரக்கம்தான். Because of Heavenly Father's mercy, he is looking upon the people in this earth. ஆனால் கிருபை என்பது அதுக்கு சற்று வித்தியாசமானது. But grace is somewhat different from mercy. எந்த விதத்திலும் கிடைப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம்தான் கிருபை. Grace is given to someone who is not worthy of receiving it. ஆகவே இரக்கம் என்பது அவர் தன்னுடைய நிலையில இருந்து கீழே இறங்கி வருவது. Mercy is something that one has to come down from his position. அவன் இரக்கம் மனதுருக்கம் அது இரண்டும் இணைந்துதான் வேதத்திலே எப்போதும் வரும். Mercy and grace is always linked together in the Bible. ஆகவே தான் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக எங்கள் மேலே நோக்கமுள்ளவராக இருக்கிறது மாத்திரமல்ல எங்களுக்கு கிருபை என்கிற பெரிதான ஒரு ஈவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given us the grace. ஆகவே அந்த கிருபையினுடைய அவசியம் ஏன் என்பதை குறித்து இந்த காலவெளியில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். I'm going to talk to you about why do we need grace. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஊழியத்திலே நான் இந்த ஆண்டவருடைய கிருபையை அனுதினம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். In my personal life, I'm experiencing this grace every single day. அருமையான ஒரு பாடலை ரமேஷ் பாசரன்னா வருது. ஓகே, ஆண்டவர் உங்களுக்கு அந்த நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ எனக்கு தெரியல. ஓகே, பிரதர் ரமேஷ் அங்கே பாடினார், உங்க கிருபை இல்லாம என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி. Brother Ramesh sang a good song that your grace, without your grace I cannot live. I've called him pastor, but maybe God has the will to make him a pastor. என் ஆண்டவருக்கு யாரையும் பயன்படுத்த முடியும். God can make use of anyone. நேற்று நாளிலே ஒரு கனடா தேசத்திலிருந்து ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் என்னோடு ஃபோனில் கதைத்த போது அவர்களிடத்தை கேட்கும்போது இந்த விஷயத்தை நான் பேசின போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆண்டோட ஊழியத்தை செய்வது ஒருவேளை எங்களுக்கு மற்றவர்கள பார்வையில் அது நாங்கள் ஏன் செய்யணுமோன்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தோன்றுகிறது என்று நினைக்கிறார்கள். I had a phone call last night from one sister and brother from Canada, and we were talking about this ministry and why do we do this ministry. ஒருவேளை ஊழியம் செய்யாமல் நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சு கொண்டு மற்றவங்க ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருப்போம் என்று சொல்லி நினைக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். They were telling me that we might be thinking sometimes that why can't we do the work and at the same time we can help someone who is doing the ministry. ஏனென்றால் ஊழியம் என்று வரும்போது அநேக கல்லடிகளும் உபத்திரவங்களும் வருகிறது. When it comes to ministry, we are stoned and we get tribulations. ஒரு சாதாரணமான விசுவாசியா சபைக்கு போனோமா, காணிக்க கொடுத்தோமா, 4 பாட்டை படிச்சோமா, வந்தோமான்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. You won't have any problems if you're just a believer going to church and give the offerings and sing the songs and walk away. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற போது அநேக பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். But when we commit ourselves to God's ministry, we face so much of challenges and tribulations. அப்போதான் நான் அவர்களுக்கு சொன்னேன், பவுல் சொல்லுகிற வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது, நிர்பந்தமான மனிதன் நான். I remember Paul's word. நிர்பந்தமான மனுஷன், அதாவது நான் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை. Whatever I don't want to do, I am in a position to do it. ஆனா எதை செய்யணும்னு நினைக்கிறோம் அதை என்னால செய்ய முடியல. Whatever I want to do, I cannot do that thing. இப்ப சில நேரத்துல நாங்க நினைப்போம் ஊழியம் செய்யவே வேண்டாம், நம்ம அப்படி சாதாரணமாக இருந்து விடுவோம். Sometimes we might be thinking, why do I do ministry? Let me be still. ஏன்னா என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே என்னுடைய 10 வருட ஊழியம்
அதுக்கு பிற்பாடு நான் 2000ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு வந்து 2010ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் சர்ச் மினிஸ்ட்ரி செய்கிறதில்லை. I took a decision in the year 2010, after 10 years of thinking that I'm not going to do any church ministry. ஆனால் 10 வருஷங்கள் நான் சர்ச் மினிஸ்ட்ரி ஒரு ஊழியக்காரனுக்குள்ளிருந்து எல்லா ஊழியங்களையும் செய்து எல்லா ஊழியத்திலும் நான் ஈடுபட்டு வந்தேன். I was involved in church ministry, but I was under a servant of God and doing that ministry. ஆனால் அந்த 10 வருஷம் முடியும் போது என்னால் இனிமேலும் இந்த சபை ஊழியம், சேர்ச் ஊழியம் எனக்கு இல்லை, பாஸ்டரிங் ஊழியம் இல்லை, நான் ஒரு சாதாரணமாக சிறுவர் ஊழியத்தை, வாலிப ஊழியத்தை செய்து கொண்டு ஒரு ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து நான் செய்யலாம் என்று தீர்மானித்து என்ற 10 வருடங்கள் நான் இந்த பாஸ்டரிங் ஊழியமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தீர்மானித்தேன். I took a decision after 10 years of my church ministry, thinking that I'm not going to do any more church ministry, but I'm going to involve myself in children ministry and youth ministry. அந்த சகோதரிக்கு என்னுடைய எல்லா சூழ்நிலையும் தெரியும். That particular sister knows all my situations. ஆனால் இந்த 2020ஆம் ஆண்டுல திரும்பவும் 10 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார், என்னை நிர்பந்தம் பண்ணுகிறார் இந்த ஊழியத்தை செய்யும்படிக்காக. But after 10 years in the year 2020, God forced me to do this ministry. அந்த 10 வருஷத்துல எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே என்னை திரும்பவும் அந்த போதகராக ஒரு சபையை எடுத்து நடத்தும்படிக்காக எத்தனையோ பேர் எனக்கு ஆலோசனை சொல்லியிருந்தார்கள். In that 10 years, so many people invite me to take charge of church ministry and run the ministry. உண்மையாக நான் இந்த தேசத்துக்குள்ள வரும்போது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நோக்கமோ அதை குறித்ததான எண்ணமோ எனக்கு இருக்கவே இல்லை. When I came into this country, I didn't have that sort of feeling in me. என்னுடைய நோக்கம் யாருக்காவது நான் உதவியாக இருந்து அவர்களுக்கு கீழே இருந்து நான் வேலை செய்ய போதும் ஆயத்தம். My decision was to help someone who is already doing the ministry and be under them. ஒருவேளை பவுசி என்ற பாஸ்டரா இருப்பாங்க, அவருக்கு வேலை செய்யறதுக்கு நான் எப்போதும் என்னுடைய இருதயம் ஓப்பனா இருக்கிறது. My heart is always open if Fausin is doing the ministry and I wish to do the ministry under him. தேகதர்ஷன் சொல்றாரு, எனக்கு தெரியல. I don't know if God is telling me the prophecy. ஏனென்றால் என்னுடைய இருதயம் அப்படித்தான். My heart is like that. ஆனால் இப்போது நான் நிர்பந்திக்கப்படுகிறேன். But I am being forced now. ஆனாலும் இதை செய்வதற்கு என்னால முடியாது. But to do this, I can't do it. இதே தான் பவுல் சொன்னார். The same thing Paul said. அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் அவர் பலவிதமான நிர்பந்தங்களை அனுபவித்த ஒருவராக அவர் வாழ்க்கை இருந்தது. In his life, in his personal life and his ministry life, Paul was experiencing so many troubles. அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவரிடத்திலே அவருடைய பலத்தை, ஆண்டவருடைய அந்த கிருபைக்காக அவர் நாடி நின்றபோது அவர் ஒரு சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் தான் 2 கொரிந்தியர் 12:9 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2 Corinthians chapter 12 verse 9, that is the reply God has given to Paul when he was pleading with the Lord to help him. வாசிங்க. Let's read 2 Corinthians chapter 12 verse 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். But he said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. Therefore I will boast all the more gladly about my weakness, so that Christ's power may rest in me. இங்கே பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஜெபம் பண்ணுகிறார். Paul is praying to God for a particular problem. 8வது வசனத்திலே பார்க்கிற போது அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனத்தை அவர் உடையவராக இருந்தார். In verse 8 you can see that he had weakness in his flesh. அந்த பலவீனத்தை ஆண்டவர் எடுத்து போடும்படிக்காக 3 தடவை அவர் ஆண்டவரிடத்திலே ஊக்கமாக உபவாசத்தோடு தன்னுடைய முழு பிரயாசத்தையும் செலுத்தி அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். Paul was praying to God and made request to God to remove those weaknesses from his body by fasting prayer. ஆனால் ஆண்டவர் அவர் அந்த ஜெபத்துக்கு கொடுத்த பதில் தான் இந்த வசனம். God has given him a reply, that is this verse. ஒருவேளை பவுலுக்கு அன்றைக்கு இருந்த அந்த பிரச்சனை இன்னைக்கு நாங்க நினைச்ச மாதிரி மலை போல எவரெஸ்ட்டை பார்க்கிலும் பெரியதா இருக்கிற எங்கட பிரச்சனை மாதிரி அவரோட வாழ்க்கையில இருந்த பெரிய எவரெஸ்ட் வந்து இந்த பிரச்சனை. He might have had the same problem that we are going through now, as the problems like Everest. ஒருவேளை
அது என்ன என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிடலை. என்ன விதமான பலகீனத்தை தன் சரீரத்தில் பெற்றிருந்தார் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படவில்லை. It's not mentioned here about what sort of weaknesses he had been through. ஆனால் சில வேத ஆராய்ச்சியாளர்கள், அவர் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், பவுலுடைய சரீரத்திலே அவர் பலவிதமான அதாவது குறைபாடுகளுடையவராக இருந்திருக்கிறார். Bible scholars say that Paul has some physical disabilities. ஒருவேளை அவர் உயரத்திலே மிகவும் ஒரு உயரம் குறைந்த ஒரு குள்ளமான ஒரு தோற்றத்தை உடையவராக இருந்திருக்கிறார். He might be looking short. அதே நேரத்தில் அவருடைய முக தோற்றம் கொஞ்சம் விகாரத்தன்மை உடையதாக இருந்ததாக ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். Some Bible researchers say that his face was ugly to look. இன்னும் சிலர் சொல்கிறார்கள் அவர் தன்னுடைய வயிற்று பகுதியிலேயோ தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக ஏதோ ஒரு குறைபாடு உடையவராக அவர் இருந்திருக்கிறார். Some of the scholars say that he had some problems in his abdominal area or he had some problems internally. ஆகவே அதை நாங்கள் குறித்து தோண்டி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. We don't need to research about that. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாமல் அவர் போராடி இருக்கிறார். But he was struggling with one of the problems that he couldn't overcome. இது அவருடைய சரீரத்திலே அவர் அனுபவித்த பிரச்சனை. This is the problem that he had experienced in his body. ஆனால் அதைவிட அவருக்கு அதிகமான பிரச்சனைகள் ஊழியத்து நிமித்தம் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முன்வந்ததினாலே அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. One of the biggest problem that he faced was when he was doing the ministry. அதுதான் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 8-10 வரையான வசனங்களை வாசிக்கிற போது அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழிய பகுதியிலே அவருக்கு நடந்த பிரச்சனைகளை குறித்து அங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். That's what we can see in 2 Corinthians chapter 1 verse 8 to 10 that he is talking about one of the problems there. வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். Amen. In English 8 to 10. For we would not, brethren, have you ignorant of your trouble which came to us in Asia, but we have now sentenced the death in ourselves, that we should not trust in ourselves but in God, who raised the dead, who delivered us from so great a death, and not deliver whom that will trust will yet deliver us. ஆமென். இங்கே பார்க்கிறோம் ஆசியாவிலே அவர் அனுபவித்த மிகுந்த உபத்திரவத்தை குறித்து எழுதுகிறார். He is writing here about the affliction that he experienced in Asia. உண்மையாக அந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களிலேயே அதிகமாக பிரயாணம் செய்து அநேக தேசங்களுக்கு மிஷனரியாக சென்று நற்செய்தியை அறிவித்தவர் இந்த பவுல். Paul is one of the missionaries that who was preaching the gospel by traveling to different nations. நாடுகள் என்பதை விட கண்டம் விட்டு கண்டம், அதாவது ஆசியா கண்டத்திலிருந்து ஐரோப்பியா வரைக்கும் அவர் சுவிசேஷத்தை எடுத்து வந்தவர். He was doing the ministry from Asia to Europe. ஆகவே அவருடைய பிரயாணங்கள் அதிக தூரங்களாய் இருந்தது. He was traveling for far distances. பல ஆயிரம் மைல்கள் அவர் பிரயாணம் செய்திருக்கிறார். He was traveling miles and miles. இன்றைக்கு இருக்கிற எந்த விதமான போக்குவரத்து வசதிகளும் அன்றைய நாட்களிலே இல்லை. We didn't have these transport facilities in his days. இன்றைக்கு நினைத்தா நாங்கள் இப்போது இந்த கோவிட்னாலே இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நினைச்சா அடுத்த 2 hours 3 ஹவர்ஸ்க்கு பிறகு நாங்கள் பிரான்ஸ்லேயோ சுவிஸ்லேயோ இருக்கலாம். But if you take today's world, if we want to be in France in couple of hours, we can be in France in couple of hours. ஆனால் அந்த நாட்கள் அப்படியே இல்லை. ஒன்று கடல் பிரயாணம் அல்லது நடந்து தரைமார்க்கமாக நடந்து அல்லது ஏதாவது குதிரை மாட்டு வண்டி அப்படியான ஒரு காரியங்களில் தான் அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். But those days the situation was not like that. Either they have to travel through sea, or they have to walk, or they have to use the bullock carts or chariots. ஆனால் இவர்
ஏற்கனவே சொல்லுகிறபடி சரீரத்திலே ஒரு குறைபாடோடு ஒரு பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். As because he is already struggling with physical difficulties and troubles. நாங்கள்டா என்ன செய்திருப்போம்? எங்களுடைய பிரச்சனையை காரணம் காட்டிக்கொண்டே நாங்கள் ஆண்டோட ஊழியத்திலிருந்து ஒதுங்கி இருப்போம். If it is us, we will go away from God's ministry by pointing out our troubles. நான் இருக்கிற இடத்துல இருக்கிற ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வாருங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், அவங்கள நடத்துறேன், அவங்களுக்கு நான் டீச் பண்றேன், அவங்களுக்கு புக் எழுதுறேன், இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிற இடத்திலே நான் செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருப்போம். What we would do is, Lord, I will just sit on the place where I am. You bring the people to me. I will write books and I will do the ministry. ஏன்னா நிறைய நிருபங்கள் எழுதி இருக்கிறார். He has written so many books. நல்ல ஒரு எழுத்தாளராக அவர் இருக்கிறார். He is a big writer. ஆனால் அவர் என்ன செய்யல? ஒரு இடத்திலே இருக்கல. ஆண்டவரால் பிடித்த சில இடங்களில் அவரை ஜெயிலில் கொண்டு வைக்கிறார், சிறையில் இருந்தும் கூட நிருபத்தை எழுதுகிறார். But he was not sitting in one place. He was put into prison, but even in prison he was writing books. அதாவது தன்னுடைய பலவீனத்தையும் தாண்டி ஆண்டவருக்காக வேலை செய்வதற்கு எது அவருக்கு உதவியா இருந்தது சொன்னால் இந்த கிருபை. He didn't consider his weaknesses, but it was beyond his strength, but he was still working for God. ஆனா ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது. God was listening to his prayers and there were so many miracles happened. ஒரு சமயம் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஐத்தி என்ற வாலிபன் இரண்டாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்து போய்விட்டான். When he was preaching, one of the youth called Aithik, he fell out from the second floor and he passed away. அவர் இரவிரவாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை கேட்டு கொண்டிருந்த வாலிபன் அப்படியே தூக்கத்திலே கீழே விழுந்து மரித்து போய்விட்டான். He was preaching overnight. When this Aithik was listening to his preaching, he fell asleep and he fell off and he died. அவர் போய் வாலிபனை எழுந்திரு என்று சொன்னபோது அவன் உயிரோடு எழுந்திட்டான். When he said to him, youth, get up, and he got up. அந்த அளவுக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட மனிதன். That's how he was used by God. ஆனா அவருடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. But in his own life he hadn't had a reply from God. ஆனா பதில் கிடைச்சது. But he had a reply. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. அவ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிற செய்தியும் அதுதான். என் கிருபை உனக்கு போதும். That's the message God is giving you and me today. My grace is sufficient for you. ஏன் உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை அவசியம் என்று Why do சொன்னால் we need God's grace? நாம் வேகமாக பார்ப்போம். Let's look quickly. பவுல் இந்த இடத்திலே ஏன் அந்த கிருபையை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், Why do Paul talk about grace here? அவர் இந்த கொரிந்து சபையினர் பவுலை குறித்து கொஞ்சம் குறைவாக மதிப்பிட்டார்கள். The church of Corinthians felt bad about Paul. எந்த இடத்துலையுமே ஊழியக்காரனுக்கு சில நேரத்தில் மரியாதை எந்த இடத்துலையும் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. As ministers we won't expect respect in all the places. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, தங்களுக்கு மரியாதையை தேடிக்கொள்ள விரும்புகிறவர் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. Some of the ministers they always look for respect. ஆனால் உண்மையாக ஒரு ஊழியக்காரன் எப்போவுமே எந்த இடத்துலையுமே அவன் உயர்வான இடத்தை நினைச்சு பார்க்க கூடாது. அது ஊழியத்தில் A real servant of God won't always look for respect. ஆனால் இந்த கொரிந்திய ஜனங்கள் என்ன செய்றார்கள்? பவுலை கொஞ்சம் குறைவாகவே அவரை பேசி அவரை தரைக்குறைவாகவே நடத்தி கொண்டிருந்தார்கள். But the church of Corinthians they looked down on him. அப்போது அவர் ஆண்டவர் தனக்கு செய்த ஒரு பெரிதான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தின ஒரு ஏண்டா பவுலுடைய டீச்சிங்கை குறித்து இப்படியான கண்ணோட்டம் இருந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தல ஊழியமும் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியமும் தேவனிடத்திலிருந்து தான் நேரடியாக பெற்றுக்கொண்டேன் என்பதை உறுதிப்படுத்தும்படிக்காக ஒரு காரியத்தை அவர் அவர்களுக்கு முன்பதாக முன்வைக்கிறார். Paul is giving them a message that this ministry was given to him by God. அதற்காக அவர் சொல்லுகிறார் என்ன, ஒரு மனிதனை எனக்கு தெரியும். That's why he's saying I know a man. அந்த மனிதன் என்ன செய்தான்? பரலோகத்துக்கு 7ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். That man was taken up to 7th heaven. அந்த மனிதன் அந்த பரலோகத்துக்கு போகிற போது அவன் உயிரோடு இருந்தானா அல்லது அவன் உயிரற்ற நிலையில் இருந்தானா என்றது எனக்கு தெரியல. When he went to heaven, I'm not sure whether he was alive or dead. ஆனால் அந்த மனிதன் தேவனுடைய அந்த சிங்காசனம் இருக்கிற அந்த இடத்துக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நான் அறிவேன். But he was taken to God's throne, that I know. என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், அந்த மனுஷன் தான் என்ற எந்திரத்தை சொல்லல, ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு பலகீனம் இருந்தது. That particular man had a weakness. அந்த மனிதனுக்கு இவ்வளவு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்து ஆண்டவருடைய அந்த பரலோகத்தை பூமியில இருக்கும் போதே பார்க்கிற அந்த பாக்கியம் கிடைத்திருந்தும் கூட அவனோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை.
That man was able to look upon heaven, but even though he had problems in his own life. அவை கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா நாளும் நாங்க என்னது ஒரு பஞ்சபத்தையில வாழ்ற வாழ்க்கை எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. A Christian life is not very comfortable all the times. அநேக பாடுகள் உபத்திரவத்தோடு தான் ஆண்டவரிடத்தில் நாங்கள் போக வேண்டும். By facing all the troubles, difficulties and tribulations, then only we can go to God. ஆனா இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தாலே அதை இன்றைக்கு ஊரா போய் அதை எல்லாருக்கும் சொல்லி தெரிகிற காலத்துல Nowadays we take self pride of ourselves saying what we have done. இப்போ சிலர் பாருங்க, சில நேரத்தில் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற ஞாபகம் பாரத்தில் சொல்கிறேன். இப்போ இஸ்ரவேலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்கள பிடிக்கலாது. Just for an example, I'm telling you, if they have gone to Israel, then we cannot catch them. ஏதோ பரலோகத்துக்கு போய் வந்த மாதிரி ஒரு எண்ணம். They feel that they have gone to heaven and come back. அவங்களோட அந்த தொல்லை தாங்கவே முடியாது. They really irritate us. ஆனா இங்க இந்த மனுஷன் பரலோகத்துக்கு போய் தேவனை தரிசித்து தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட மனுஷன், ஆனா சொல்றா எனக்கு அந்த மனுஷன் குறித்து அவனை தெரிஞ்ச ஒரு விஷயம், அவன் பலகீனம் உள்ள ஒரு மனுஷன். But this particular man has gone to heaven and he had the vision from God, but he is saying that I don't know about that. அதனால தான் சொல்லுகிறா, என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவனே தவிர ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். I will boast of my weaknesses, but no the revelations that God has given to me. எனக்கு பெருமையாய் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமானா அது என்னுடைய பலவீனம். I will boast of my weaknesses. ஏன் அந்த பலவீனத்தை நான் பெருமை பாராட்டுகிறேன்னு சொன்னால், அந்த பலவீனம் இருக்கும்போது தான் அந்த பலவீனத்தை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை மேலாக இருக்கிறது. Why do I boast of my weaknesses? Because my weaknesses, God is giving me the strength to face the weakness. அனது ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுடைய பிரச்சனைகள் வந்து இமயமலை போல இருக்குமானால், if your problems are like Everest mountain, அந்த இமயமலையை மூடணும் என்று சொன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கணும்? to cover that Everest mountain, how big is it? இப்போ இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு முன்பதாக இருக்கிற இந்த ஃபுல் வீட்டை மூடுறதுக்கு ஒரு துணி போதும். Just a single cloth is enough to cover this pulpit here. ஆனா இந்த பில்டிங்கை மூடுறதுக்கு இந்த துணியால முடியுமா? But do you think you can cover the whole building with this single cloth here? இந்த பில்டிங்கை விட பல மடங்கு பெரிதான ஒரு துணியால தான் இந்த பில்டிங்கை மூடலாம். We can only cover the whole building with a big cloth. உங்களோட பிரச்சனையை இல்லாம மறைத்து அதை தாண்டி ஒரு காரியம் செயல்படணும்டா அந்த பிரச்சனை பெருசா, தேவனுடைய கிருபை பெருசா? If you want to cover your problem, which is greater, God's grace or the problem? நாங்க எப்போதும் என்ன செய்வோம், பிரச்சனை தான் பெரிதாக நாங்க நினைத்து கொண்டிருக்கிறோம். We always think that our problem is bigger. அதனால தான் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. That's why it looks like it's bigger. ஆனா பவுலுடைய பார்வை பிரச்சனை அல்ல, அந்த பிரச்சனைக்கு அப்பால் என்னை நடத்துகிற தேவனுடைய கிருபையை பார்க்கிறார். But Paul is looking at God's grace, not his problems. அப்ப எது பெருசு? So which is greater? பிரச்சனை பெருசா, அந்த பிரச்சனைக்கு மேலாக உங்களை நடத்துகிற தேவனுடைய கிருபை பெருசா? Which is greater, the problem or the one, the God who is leading you? நாங்க பிரச்சனையை பார்த்தோம்டா ஆண்டோட கிருபை எங்களுக்கு மேல இருக்காது. If you look upon the problems, then you won't get God's grace. கிருபையை பார்த்தோம்டா பிரச்சனை எங்களுக்கு தெரியவே தெரியாது. If you look upon the grace, you won't even feel of the problems that you are experiencing. ஒரு சின்ன காலையில நடந்த ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I just remember of an incident that happened this morning. ஜெரமி என்ன செய்தார், அந்த கீபோர்டை எடுக்கிறதுக்காக அவர் அந்த ஆர்வத்தில் என்ன செய்தார், அந்த கீபோர்ட் பாக்ஸை வந்து தலைகீழாக திறந்துட்டார். Jeremy wanted to open up the keyboard and what he did, he opened it upside down. அப்ப கீபோர்ட் அப்படி கீழே விழுந்துட்டு Keyboard fell on the ground. அப்ப அவரோட தகப்பனார் அவரை கொஞ்சம் காடா பேசின போது அவர் மிகவும் சொப்டான, அவர் எப்பவுமே தன்னை என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான ஆளை காட்டுவார், ஆனா அவர் சரியான சாஃப்ட். His dad got annoyed, he got angry at him. Jeremy is always soft. அப்ப தகப்பன் பேசிட்டு அவருக்கு அதை அடக்கி கொள்ள இயலாது. He couldn't control himself because the dad got annoyed at him. அப்ப நான் உடனே அவரை கட்டி அணைச்சு சொன்னேன், இல்ல ஜெரமி இப்படி இல்லை, நீங்க அடுத்த தரம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அரவணைச்ச போது அந்த எல்லாத்தையும் அவர் மறந்து திரும்பி அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். So what I did, I hugged him and I taught him how to open it next time. So when I did that, he had forgotten about all these things and he started helping us.
நாங்கள் என்ன செய்திருப்போம், அதை இந்த நாள் முழுக்க வச்சிருந்தேன். எனக்கு இப்படி செய்ய இயலுமா, நான் உதவி செய்யத்தானே போனேன், நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணத்தானே போனேன், எனக்கு இப்படி பேசி போட்டான்னு சொல்லி அந்த நாள் முழுவதும் நாங்கள் அதை வச்சு 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 அதை பெருசாக்கிடுவோம். What we might have done is we will keep it in us throughout the day and we'll be thinking, oh, he has done it to me, I was trying to help him, this is what he has done to me. இப்போ அவர்கிட்ட கேளுங்க, அது அவருக்கு ஞாபகமே இருக்காது. If you ask Jeremy now, he wouldn't even remember this. இதுதான் பிரச்சனையை மேற்கொள்வதற்கான ஒரு வழி. This is the way to overcome the problems. பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா அது இன்னும் பெருத்து கொண்டே தான் போகும். If you look upon only the problem, then it will get bigger and bigger. அந்த பிரச்சனையில் எங்களை அணைக்கிறவரை நாங்க பார்க்கணும். You have to look upon the one who is hugging you in the midst of your problems. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், அவருடைய கிருபை எனக்கு மேலாய் இருக்கிறது. That's what Paul is saying here, that his grace is greater than my sin. அதனால அந்த கிருபையினால நான் இன்னும் ஓடுவேன். Because of grace I will run. ஒரு பலகீனமான அல்லது ஒரு அப்நார்மலான ஒரு மனிதன் பல ஆயிரம் மைல்கள் பிரயாணம் செய்து இன்னைக்கு ஆசியா தேசத்திலிருந்து ஐரோப்பியா தேசம் வரைக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்து மரிக்கும் பரியந்தம் அதற்காக ஓட முடியுமானால் அது தேவனுடைய கிருபை. Because of God's grace, Paul, even though he was physically disabled, he traveled from Asia to Europe and did God's ministry wonderfully. ஆகவேதான் யாருக்கு தேவனுடைய கிருபையை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையில தியானிக்க போகிறோம். We are going to meditate about who all can experience God's grace. ஆனா தேவன் கிருபை உள்ளவர் தான். God is gracious. அவர் கிருபையை இலவசமாக கொடுக்கிறவர் தான். God can give grace freely. ஆனா எல்லாராலும் அந்த கிருபையை அனுபவிக்க முடியாது. But not everyone can experience that grace. அந்த கிருபையை அனுபவிக்கிற மனிதர்கள் யார் என்பதை குறித்து வேதம் உங்களுக்கு காண்பிக்கிறது. The scripture shows us who are all experiencing God's grace. ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I'm going to tell you some examples and pray for you. முதலாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், Let's turn to Genesis chapter 6 verse 8 and 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். But Noah found favor in the eyes of the Lord. This is the account of Noah and his family. Noah was a righteous man, blameless among all the people in his time, and he walked faithfully with God. ஆமென். இந்த இடத்துல யாருக்கு கடவுளுடைய கண்ணில கிருபை கிடைக்கும் என்று சொன்னால், Who can get the favor from Lord's eyes? நோவாவுக்கு ஏன் இந்த தேவனுடைய கிருபை கிடைத்தது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. Why did Noah find grace in Lord's eyes? ஒன்று, அவன் தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். Because in his generation he was righteous and blameless. நோவாட காலத்தை நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமானால், Let's turn to Noah's life. நோவாட காலத்தில் இப்படி ஒரு வேதாகமும் இருக்கல. Noah didn't have a Bible in his hands. நோவாட காலத்தில் ஜனங்கள் பாவத்தின் உச்ச நிலையிலே இருந்தார்கள். People was sinned against God in his life. கடவுளை இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வர்ற அளவுக்கு அந்த நாட்களிலே அக்கிரமம் மிகுதியா இருந்தது. God wanted to destroy the whole earth in his life period. மனிதனை உண்டாக்கினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says that he regret that he had made this earth. தேவன் ஒவ்வொன்றை உருவாக்கும் போது அது நன்றாயிருந்தது என்று சொன்ன ஆண்டவர் இப்போது அதை உருவாக்கினதுக்காக துக்கப்படுகிறார். When God was creating everything, he was thinking, oh, it's good, but then now he regret. ஆகவேதான் தேவன் உலகத்தை அழிக்க நினைக்கிற போது ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவருடைய கண் அங்கே போகிறது. When God wanted to destroy the earth, his eye was upon one man. அந்த மனிதன் யார் என்றால் நோவா. Who is that man? Is Noah. ஆகவே நோவாவை ஆண்டவர் பார்க்கிற போது அவனுக்குள்ளே பார்த்த சில விஷயங்களை இங்கே வேதம் குறிப்பிடுகிறது. When God looked upon Noah, there are few things that he looked upon. அவன் தன் காலத்திலே நீதிமானாய் இருந்தான். He was a righteous man in his generation. அவனுடைய காலத்தில் ஜனங்கள் எதை செய்தார்களோ அதுக்கு எதிர்மாறாக அவன் வாழ்ந்தபடியினாலே ஆண்டவருடைய கண்ணிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. He found grace in the eyes of the Lord. அதனால தான் அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். He was righteous and blameless.
அடுத்தது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். He was walking with God. அதாவது 3 காரியம் அங்கே இருக்கிறது. நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தான். There are 3 things there: righteousness, blameless, and he was perfect, and he was walking with God. ஆகவே நோவா தேவன் தேடுகிற காரியம் அவனுக்குள்ள இருந்தது என்ன? அவன் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருந்தது. Noah had the desire to live with God, and he was fearful to God. அதனாலே ஆண்டவர் அவனுக்கு கிருபை அளித்தார். That's why God has given him that grace. உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலும் நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் உனக்குள்ளே இருக்குமானால், If you take the decision to live for God in the midst of all your problems and troubles, உலகத்தில் எவ்வளவுதான் ஜனங்கள் கடவுளை விட்டு தூரம் போனாலும் நான் ஆண்டவரோடு இருப்பேன் என்று நீ தீர்மானம் எடுத்தால், if you have taken the decision that I will live for God no matter what the worldly people do, கர்த்தருடைய கண்களே உனக்கு கிருபை கிடைக்கும். you will find grace in the eyes of the Lord. இது லேசான காரியம் இல்ல. This is not an easy thing. ஏன்னா ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நடப்பதற்கு நோவாவோட காலத்துல மழை என்றால் என்னன்னு தெரியாது. In Noah's period, they don't know what is rain. ஏன்னா அந்த நாட்களில் அந்த மழை பெய்கிற அந்த ஒழுங்கு இருக்கல. They don't know what is rain. ஏன்னா அந்த நாட்களில் ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக படைத்திருந்தா இயற்கை ஒரு ரொட்டேஷனுக்குள்ளே இருக்கும். மழை தேவையில்லை, பூமியிலிருந்து தண்ணி அங்கே மேலே இருந்து பனியும் என்ன செய்யும், அந்த பயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற நல்ல ஒரு காலநிலையை கொடுக்கக்கூடிய மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சிருந்தார். God has created this world in such a way that it gives water from the earth and from the cloud from the top, all the plants in the earth will live. அந்த நாட்களிலே இப்போ சம்மர் வின்டர் என்றெல்லாம் இல்லை. There's no summer and winter those days. எல்லா காலத்திலும் ஒரே காலநிலை இருந்தது. Same season all the time. ஆனால் இப்போது எல்லாமே மாறி இருக்கிறது. But now everything has been changed. ஆனால் அந்த காலத்திலும் கூட அவன் கடவுள் பயமோடு கடவுளை நம்பி ஆண்டவர் சொன்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி 120 வருஷம் அதற்காக பிரயாசப்பட்டான். Even those days he was trying for 120 years and he was fearful to God. ஒரு பேழையை கட்டுகிறான். அந்த பேழை கட்டுவதற்கு ஜனங்கள் உதவி செய்கிறார்கள். ஆனால் அந்த பேழை எப்படி தண்ணியில் மிதக்கும், அது எப்படி அந்த வெள்ளத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டாம், மழையே தெரியாத இப்போ வெள்ளம் வேண்டாம் என்று தெரியும். He was building an ark. People helped him to build that ark, but he didn't even know how that ark is going to be on top of the water. ஆனால் அவன் கர்த்தரை நம்பி கர்த்தர் சொல்லுகிறதை செய்ய ஆயத்தமா இருந்ததினாலே அவனுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. But because he was obedient to God and he was ready to do things that God is asking him to do. அது உன்னுடைய வாழ்க்கையில நீ கர்த்தரை நம்புகிற மனிதனாக இருந்தால் கர்த்தர் உனக்கு அவருடைய கிருபையை அளிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். If you trust in God, he will give you his grace. இரண்டாவது காரியம் சங்கீதம் 86:5 Second thing, in Psalms chapter 86 verse 5, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். For you, O Lord, are good and forgiving, abounding in steadfast love to all who call upon you. யாருக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும் என்று சொன்னால் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். Who can get God's grace? The one who call upon him. உன்னுடைய பிரச்சனைகளை உன்னுடைய சூழ்நிலைகளை நீ பார்க்கின்ற போது அந்த சூழ்நிலையை மாற்ற ஆண்டவரால் முடியும் அல்லது அதுக்கு தீர்வு ஆண்டவரத்தில் இருக்குன்னு சொல்லி நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதுதான் ஆண்டவருடைய கிருபையை நீ அனுபவிக்க முடியும். When you trust in God, when you have problems, God will give you that grace. ஒருவேளை பவுல் நினைத்திருந்தால் எனக்கு இதுதான் இந்த வாழ்க்கை இப்படியே நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லி இருந்திருந்தா எந்த வழியை நானே அனுபவிச்சு இருக்கிறேன்னு நினைச்சிருந்தா ஆண்டவருடைய கிருபையை அவர் பெற்றிருக்க முடியாது. If Paul would have thought that this is my weakness, this is my problems, let me be still, let me experience this pain alone, and he wouldn't have received God's grace. அவர் 3 தடவை ஆண்டவர் நோக்கி பார்த்ததினாலே ஆண்டவர் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். As because he was pleading with the Lord 3 times, God had given him the reply saying, my grace is sufficient for you and my power is made perfect in weakness. ஆகவே உன்னுடைய பிரச்சனையிலே நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவருடைய கிருபையை நீ அனுபவிக்க முடியும். In the midst of your problems, if you look upon God, then you will get the grace. கடைசியாக
யாருக்கு இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் Lastly, who can receive this grace? நெகேமியா 1:5. In Nehemiah chapter 1 verse 5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. I beseech thee, O Lord God of heaven, the great and terrible God that keeps covenant and mercy for them that love him and observe his commandments. ஆமென். இந்த இடத்திலே நெகேமியா என்னத்தை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், What is Nehemiah pointing out here? உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, The one who love you and follow your commandments. அதாவது அன்பும் கீழ்ப்படிவும், Love and obedience. இது ரெண்டும் போதும் கர்த்தருடைய கிருபையை உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பதற்கு. These two are enough to experience God's grace. நீ உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு செய்யும் போது, When you love him wholeheartedly, உன் முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு செய்யும் போது, when you love God with full strength, கர்த்தர் அவருடைய கிருபையை உனக்கு ஈந்தளிக்கிறார். God will give you his grace. இரண்டாவது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது. Second thing, when you follow his commandments. சும்மா கிருபைன்னு சொன்னா சும்மா குந்தி கொண்டிருந்த ஆண்டவர் தாரது இல்லை. God will not just give you his grace if you're just sitting simply. நீ ரட்சிக்கப்படுவதற்கு நீ எதுவுமே செய்ய தேவையில்லை. You don't need to do anything to get saved. ஆண்டவர் விசுவாசிக்க வேண்டும். You have to have faith in Lord. ஆனா உன் பலவீனத்தை நீ மேற்கொள்ள வேண்டுமானால், In order to overcome your weaknesses, உன் பலவீனத்தில் நீ பலனடைய வேண்டுமானால், in order to get strength in your weaknesses, நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். you have to have love in God. நீ ஆண்டவர் அன்பு கூர்ந்தா, When you love God, உன் பிரச்சனை உனக்கு பெருசா தெரியாது. your problems won't look bigger to you. அந்த அன்பு தாங்கும். That love will carry you. இப்போ சில நேரத்தில் சொல்லுவோம், சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது கையில் காலில் அடிபட்டால் ஒரு ஒரு வலி ஏற்பட்டால் பிள்ளை அழும். For example, if you take off a kid that got injured, that will stop crying. சில நேரத்தில் அது ஒரு காயம் ஏற்பட்டது, அந்த ரத்தம் வந்து கொண்டிருக்கு, பிள்ளை அழுகிறது. The particular child who got injured will start crying when it's bleeding or it's painful. அவன் அந்த காயம் உடனடியாக ஹீல் ஆகாது. That injury won't get healed straight away. ஆனால் ஒரு தாய் என்ன செய்வாள், அரைவணைத்து இல்லை நான் உன்னோட இருக்கிறேன், நான் பார்க்குறேன் என்று சொல்லி சும்மா வரும் ஒரு தண்ணியோ ஒரு துணியோ சும்மா சுற்றி விட்டாலே பிள்ளை நினைச்சிரும் என்ற எல்லா பிரச்சனையும் மாறிட்டேன்னு சொல்லி. What a mother normally does, she will help that child out by tying with a cloth and giving some water, so that particular child will think that my problem is already gone. ஏன்னா பிள்ளை நினைக்குது என்ன, என் அம்மா எனக்கு செய்கிற இந்த காரியம் என்ன இந்த வலியிலிருந்து என்ன வெளியே கொண்டு வந்துரும் என்று சொல்லி பிள்ளை நம்புது. Because the child has got faith in his or her mother, thinking that my mom will help me out to come out of this problem. சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு சில வைத்தியர்கள் சில விதமான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. To some problems, you can see that physicians will give you some sort of psychological treatment. அதாவது அது என்னன்னு சொன்னால், எனக்கு ஒரு வைத்தியத்திலையும் அவர் இப்போ இல்லை, ஸ்ரீலங்காவில் இருந்தவர், ஒரு வயதான ஒரு வைத்தியர். I know a physician who lived in Sri Lanka. He's no more now. அவரிடத்துல இந்த வயதான பாட்டிமார் அம்மாமார் அவர்கிட்ட மருந்தெடுக்க போவாங்க. Elderly people used to go to him to get treatment. அவர் வந்து ஆக்களுக்கு மருந்து கொடுக்கறத விட ஆக்களோட கதைக்கிட்டே நிறைய வருத்தத்தை போக்கிடுவார். Instead of giving treatment, he will speak to them. என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சிங்க, என்ன கறி, அந்த இது இப்படி சொல்லி நிறைய கதைப்பார். He used to talk to them a lot by asking them so many questions. What have you eaten? What have you prepared? அதுக்கு பிறகு எல்லாம் கொடுத்தானே, சிலருக்கு வந்து அந்த ஊசி போட்டால் தான் மருத்துவ சுகமாகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. As because some people always think that when you get injection you will get healed. அவர் என்ன செய்வார் சொன்னா, அந்த குளுக்கோஸ் இருக்கு தானே, சேலன். If you think of saline, glucose, அதை என்ன செய்வார், இன்ஜெக்ஷன்ல எடுத்து ஒரு சுமார் ஊசி போட்டுருவார். he used to inject them by using saline or glucose. அவங்க நினைப்பாங்க, சரி என் வருத்தத்துக்கு ஐயா நல்ல ஒரு மருந்து ஊசி போட்டிருக்கா, இனி நான்
சுகமாயிட்டார். People used to think he has given me a good injection and my problem is solved and I got treated. ஆகவே வயதானவங்க எல்லாம் அவர்கிட்ட போவாங்க. So all the elderly people used to go to him. போகும்போது எனக்கு அங்க முடியல இங்க முடியல அப்படின்னு போவாங்க. When they go to him on their way, they were thinking, oh, I have problems here, I have problems here, and so painful. வரும்போது சொல்லுவாங்க எனக்கு இப்போ எல்லாம் ஓகே. When they come back on their way, they will say, oh, everything is gone away from me, I'm healed. இதே காரியத்தை சில நேரத்தில் ஆண்டவர் எனக்கு செய்கிறார். The same thing God is doing to us sometimes. இப்போ பவுல் அதைத்தான் சொல்றார், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியல. That's what Paul is saying here. God, I cannot overcome this problem. ஆண்டவர் சொல்றார், இந்த கிருபையை பாரு. But God is telling him, my grace is sufficient for you. நான் உன்னோட இருக்கிறேன். I'm with you. நான் உனக்கு உதவி செய்வேன். I will help you. அதை பார்த்தோன்னே அவர் சொல்றார், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. By looking at it, Paul is saying, my problem is nothing. இதுதான் ஆண்டவருடைய கிருபை. This is God's grace. அதாவது உன்னுடைய பிரச்சனையை பார்க்காம ஆண்டவர் உண்மையில வச்சிருக்க கரிசனையை பாரு. Don't look at your problems, look at the compassion that the Lord has kept on you. அவ எல்லா வியாதிக்கும் அவரோட ட்ரீட்மெண்ட் சரியா அப்படியான்னு எனக்கு தெரியாது. We don't know whatever treatment that he gives is right or wrong. ஆனா அதிகமான வியாதிக்கு வைத்தியர் சொல்லுகிறது, முதலாவது எங்களுடைய சைக்காலஜிக்கலா இருக்கிற காரியங்களை நாங்க பிரேக் பண்ணணும். What physicians normally say is we have to give them treatments psychologically rather than giving them physical treatment. அதிலே நிறைய பேர் கீழே ஆயிருவாங்க. So many people get healed. அதே மாதிரி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்களுக்கு இருக்கிற சில நம்பிக்கைகளை உடைத்து கர்த்தருடைய கிருபையை பார்ப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். God is telling you, my grace is sufficient for you. ஆகவே அது பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கிருபையை பார்த்தீங்கன்னா அந்த இமயமலை பார்க்கிலும் அதுக்கு மேலாக கர்த்தருடைய கிருபை இருக்கும். Your problems might be bigger, but God's grace is bigger than Himalaya mountains. என்னோட ஊழியத்தில் நான் அப்படியே நிறைய அனுபவங்கள் கூட கடந்து வந்திருக்கேன். I had been through so much of experiences like the same in my ministry life. அநேக நேரங்களில் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். I was broken so many times. அதாவது நிறைய பிரச்சனைகளை ஈஸியாக முகம் கொடுக்கலாம். We can face problems easily. ஆனால் சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்றது ரொம்ப கஷ்டம். But to overcome some of the words, it's really difficult. பவுலுக்கும் இந்த கொரிந்தியில இருந்து பவுலை குறித்து சொல்லப்பட்ட சில காரியங்கள் அவரை ரொம்ப உடைச்சது. Paul was heartbroken because of what was said by Corinthians. ஏன்னா அந்த ஜனங்களுக்காக ரொம்ப பிரயாசப்பட்ட ஒரு மனிதன். He really helped them well. யாரோ ஒருவர் சொன்னதுக்காக இவரை குறித்து தரக்குறைவாய் பேசி அவர் ஒரு அப்போஸ்தலன் இல்லை, இவருடைய உபதேசம் பிழை அப்படின்னு சொல்லி அங்கே ஜனங்கள் இவர் குறித்து பிழையான காரியங்களை விதைத்து கொண்டிருந்தார்கள். As because people were talking against him, saying that he's not a real apostle, he's doing false preachings. அதே நேரத்தில் அவர் சரீரத்திலும் அவர் ஒரு பலகீனத்தோடு இருந்தார். Also he had weaknesses in his body. இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய பதில் ஒன்று தான். There's only one answer for this. சரீரத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், you have problems in your body, ஊழியத்தில் வர பிரச்சனையா இருக்கட்டும், you might have problems in your ministry life. ஆண்டவர் கொடுக்கிற பதில் ஒன்று தான். There's only one answer that God is giving you. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. என்ன நான் ஒரு சமயம் இந்த ஊழியத்தில் ரொம்ப உடைக்கப்பட்ட அனுபவத்தில் உண்டு. I was heartbroken in one occasion in my ministry life. நான் இதை யார்கிட்டையும் நான் பகிர்ந்து கொள்றது இல்லை. I didn't share it with anyone. ஆனால் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தின அப்படினால உங்களோடு பகிர்ந்து கொள்ள But as because God reminded me of the incident when I was preparing for this message. என்னுடைய சபையிலே சிறு வயதிலிருந்து உருவாக்கின சில பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். I have raised so many children in my ministry life in the church. ஒரு வாலிப சகோதரி அவள் சின்ன பிள்ளையாக இருந்து இப்போ வாலிபாகி திருமணம் நடக்கிற அந்த திருமண காரியங்கள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. She was a child, she became youth, and when she was about to get married, அந்த திருமண நிகழ்வு அந்த ஆராதனைக்கான ஒழுங்குகள் நடந்து கொண்டிருந்தது. Everything was getting ready for her wedding ceremony. நான் 10 வருஷம் சர்ச் மினிஸ்ட்ரியை விட்டுட்டு அப்போதான் திரும்பவும் ஒரு ஊழியக்காரனுக்கு மறுபடியும் உதவி செய்து அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லி நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். After 10 years I've left church ministry and I was under a servant of God helping him out with his ministry.
அப்போது அந்த திருமண காரியங்களுக்காக அவர் அரேஞ்ச் பண்ணும்போது என்னட்ட நேரடியாக இந்த காரியம் சொல்லலை. எனக்கு பிறகுதான் இந்த செய்தி என்னுடைய மனைவி கூட தான் எனக்கு வந்தது. I only, when they were preparing for the wedding ceremony, I didn't know that time. It only after that, through my wife, I came to know. அந்த திருமணத்தின் நிகழ்வை பிளஸ் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு சபையில் இருக்கிற ஊழியக்காரனை அவர்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. They invited a minister from another church to come and bless. நான் எப்போதுமே முன்னுக்கு நிற்கிறத நான் விரும்புகிற ஆள் கிடையாது. I don't always like to be in the front. எப்போவுமே என் மனைவி எனக்கு எப்போவுமே கிச்சனில் தான் இருப்பீங்க. My wife always asks me, you're always in the kitchen. என்னுடைய சபையில் இந்த ஆகாரம் கொடுக்குற வேலையாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், நான் தான் அங்கே கிச்சனில் நிற்பேன். I always in the kitchen preparing food for the believers. எந்த திருமண வீட்டிலையும் சாப்பாடு பகிர்ற வேலையில் நான் நிற்பேன். I always be in the kitchen, even in the wedding houses, preparing food and serving them. அந்த வெட்டிங்கிலும் நான் அப்படி தான் செஞ்சேன். I did the same thing in that particular wedding. ஆனால் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இந்த செய்தி என்னுடைய மனைவியிட காதில் கேட்டு அவ ரொம்ப உடைஞ்சு போனான். After everything finished, my wife came to know about this news and she was heartbroken. இது நான் சொல்ல விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். I don't want to tell you this. நான் உணர்த்துறபடி நான் சொல்கிறேன். But as because God reminds me of it, I'm telling you now. அவர்கள் என்னை பிளஸ் பண்ண கூப்பிடாததுக்கான ரீசன், As because why they didn't invite me to bless the wedding couple. எனக்கு குழந்தை இல்லை. As because I didn't have a child. இந்த விஷயத்தை நான் யாரோடையும் நான் பகிர்ந்து கொள்வது இல்லை. I don't want to share this with anybody. பல வருடங்களாக அது எங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. That is the problem for so many years, but that is the problem between myself and God. ஆனால் இந்த ரீசனால ஒரு ஊழியக்காரனை விட்டு இன்னொரு ஊழியக்காரனை ஹையர் பண்ணுற அளவுக்கு விசுவாசிகள் இருக்கிறாங்கன்ற போது நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன். When you think of believers who can do such things, because I don't have a child, they have invited someone from another church to come and bless the couples. அதாவது கிட்டத்தட்ட அந்த பிள்ளைகளை எனக்கு ஜெரமி டைட்டஸ் வயசுல இருந்து எனக்கு தெரியும். I knew that lady from childhood. ஏனென்றால் நான் என்னுடைய 10 வயசுலேயே நான் ஊழியத்துக்கு வந்த நான் 15 வயசுல நான் சண்டே ஸ்கூல் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். I started doing Sunday school preaching from my 15 years old, and I came into ministry when I was year 10. அந்த பிள்ளைகளை நான் ஆண்டவருக்குள்ள நடத்தினவன், அவர்களை கற்றுக் கொடுத்தவன், ஆண்டவருக்குள்ள உருவாக்கினவன் நான். I was raising them in Christ and I was leading them in God. ஆனா இந்த ஒரு காரணத்தை எனக்கு சொன்னபோது நான் அதை நம்பல. When I heard about this, I didn't trust. ஆனா என் மனைவி ரொம்ப உடைக்கப்பட்டா. But my wife was heartbroken. அப்பதான் ஆண்டவருடைய சமூகத்துல நான் உட்கார்ந்திருந்து பல நாட்கள் நான் அழுது இருக்கிறேன். I cried at God's feet. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு சொன்னார். That's the time God has given me this verse. இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கிருபையை பாரு. Whatever situations might be, you look upon my grace. குறையை பார்த்து நான் உன்னை அழைக்கிறது இல்லை. I didn't look upon the scarcities and I called you. ஏன் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், Why do I tell this today in front of you? அந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் From that day till today, அது பெரிய ஒரு வலிதான். it's a biggest pain. ஆனா நான் அந்த வலியை விட என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துகிறார் என்றது மட்டும்தான் நான் பார்க்கிறேன். I always look upon a God that He is leading me. ஏனென்றால் அவருடைய கிருபையை பார்த்தா எங்களோட பிரச்சனை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. If we look upon His grace, our problems are nothing. நாங்கள் அப்படியே எழுந்து நிற்போம். Let's all stand up. என்றால் ஆண்டவருடைய கிருபையை அனுபவிக்கிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான். Blessed is the one who experiences God's grace. என்ற குறையில்லாத எந்த மனிதனும் இந்த உலகத்தில் கிடையாது. Everyone has problems in their life. ஆனால் அந்த குறைவுகள், அந்த பலவீனத்தில் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். But God is with us to help us in the midst of all our problems. அவ்வளோ பெரிய அன்புள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதை விட இந்த உலகத்தில் பெரிய ஒரு காரியம் எதுவுமே இல்லை. That sort of loving God we have got today. அவே பவுலை போல நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரை என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். I will boast of my weaknesses like ஏன்னா அந்த பலவீனம் இருக்கிறதால தான் ஆண்டவர் எப்போதும் என்னோட கூட இருக்கிறார். As because I have that weaknesses in me, God is with me. அந்த பலவீனத்தை நான் அனுபவிக்கும் போது ஆண்டவருடைய கரம் எனக்கு மிக
அருகில இருக்கிறத நான் உணர்றேன். As because I'm experiencing that weaknesses, God's hands are with me. இப்போது உங்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க அதை நிறுத்துங்க. Whatever problems you might have, just keep that in His presence. ஒருவேளை மற்றவர்களோடு அது பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். You might not be able to share that experience with other people. அந்த சூழ்நிலையை மற்றவர்கள் விலகிக் கொள்ள கூட முடியாமல் இருக்கலாம். That situation other people might not be able to understand. நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm being present in His presence. I'm telling you. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற செய்தி. The news that God is telling you today. அந்த பிரச்சனைக்கு மேலாக என்னுடைய கிருபை இருக்கும். My grace is greater than that problem. நீ அதை தாண்டி வருவாய். You will come across that. யாருக்கு முன்பதாக நீ தலை குனிந்து அவமானப்பட்டு நின்றாயோ, wherever you are ashamed or bow down in front of other people, அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். He is going to lift your head up before them. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்தி இப்போது ஆண்டவருக்கு சொல்ல, ஆண்டவரே இந்த பிரச்சனையை ஆண்டவரே தாங்க அதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தரதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. Lord, I thank you for giving that grace to overcome that problems. நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பலனை கொடுப்பாராக. God will give you the happy grace today. உங்களுடைய பலவீனத்தை இனி நீங்க பார்க்காமல் அந்த பலவீனத்துக்கு மேலாக உங்களை நடத்துகிற தேவனை பார்த்து அவர் மேல் சந்தோஷப்படுங்கள். Don't look upon your weaknesses but look upon the God who is leading you. என்றால் எங்களுடைய அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Our God is faithful, the one who called us. அந்த பலவீனத்தோடு தான் பவுல் இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஊழியத்தை செய்து முடித்தார். Paul has done a wonderful ministry by having all these weaknesses in him. ஆமென். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. God help you. அப்படியே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you all. நீங்க உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய இருதயத்தில் நினைத்துக் கொள்ளுங்க. Just think of your problems in your heart. ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறபடி நான் இப்போது நான் சொல்லுகிறேன். என்றால் ஆண்டவர் இதை சொல்லும்படிக்காக என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க யாரு என்று எனக்கு தெரியாது. நீங்க ரொம்ப உடைக்கப்பட்டு ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க கொடுத்தீங்க, நான் உமக்காகத்தானே ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன தவறு செஞ்சேன் ஆண்டவரை அப்படி என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறத ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அது உன்னுடைய பலவீனத்தில் உனக்கு பலனை கொடுக்கும். அந்த பலவீனத்தை தாண்டி ஜெயங்கொள்ள உனக்கு உதவி செய்யும். ஒருவேளை அந்த பலவீனத்தினால நீ மற்றவருக்கு முன்பதாக தலை குனிந்து நிற்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என்னுடைய கிருபையினாலே தலை நிமிர பண்ணுவேன். நன்றி ஆண்டவரே, எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே, எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே. எந்த மனுஷனாலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆண்டவரே, எந்த சூழ்நிலையாலும் எங்களை தாங்க முடியாது ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களை தாங்க முடியும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்த முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க சொன்னதை நான் சொல்றேன் ஆண்டவரே, நீங்க சொன்னதை நான் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. உடைய கிருபையினாலே நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.